வெல்கம் டு சரசு சமையல். எங்கள் பொண்ணு மாப்பிள்ளையோட திருமண நாளுக்கு நான் ஒரு மதிய உணவு ரெடி பண்ணேங்க. அதை தான் நான் இன்றைக்கி உங்களுக்கு வீடியோவாக கொடுக்க போகிறேன். இதில் உள்ளி வடை இந்த மாதிரி தெரியாததெல்லாம் சொல்லி கொடுக்க போகிறேன். மீதியெல்லாம் ஆஸ் யூஷுவல் தாங்க. நான் இந்த வீடியோவை புரட்டாசி மாதத்துக்கு முன்னாடியே எடுத்துட்டேங்க. அதனால் இதில் வந்து முட்டையும் நான் செஞ்சுருப்பேங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்களே, இவங்க தாங்க என்னோடய பொண்ணும் மாப்பிள்ளையும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இந்த லிஸ்ட்டில் கொடுத்துருக்க பொடி வகைகள் எல்லாமே நாங்கள் வீட்டில் தயாரிக்கிறோங்க. தேவைப்படுறவங்க இங்கே கொடுத்துருக்க வாட்ஸ்அப் நம்பரில் காலை 10 மணி முதல் இரவு 7 மணி வரைக்கும் எங்களே காண்டாக்ட் பண்ணலாங்க. காலையில் என் பொண்ணு 9:30க்கு அவங்க வீட்டிலேருந்து எங்கள் வீட்டுக்கு வருவாங்க. அதுக்குள்ளே நான் ஆஸ் யூஷுவல் சமையல் முடிச்சு வச்சுட்டேங்க. குழம்பு, ரசம், காய் பண்ணி வச்சுட்டேன். அவங்க வந்தாங்கன்னா என்ன வேணும்னு கேட்டுட்டு தேங்காய் பால் சாதம் செய்யலாமா, ப்ளைன் பிரியாணி செய்யலாமா அப்படின்னு யோசிச்சுட்டு நான் வந்து கத்திரிக்காய் போட்டு புளிக்குழம்பும் இல்லாமல் பருப்பும் இல்லாமல் அது ஒரு மாதிரி ரெண்டும் மிக்சடான மாதிரி ஒரு குழம்பு வச்சுருந்தேங்க. ரசம், அவரைக்காய் பொரியல் பண்ணிட்டேன். பாயசத்துக்கு ஜவ்வரிசியும் வேக வச்சுட்டேன். அவங்க வந்ததுக்கப்புறம் ரைஸ் மட்டும் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு ஜவ்வரிசி பாயசம் தான் வச்சேங்க. ஜவ்வரிசி, சேமியா போட்டு சர்க்கரை போட்டு இதெல்லாம் வெந்ததுக்கப்புறம் சர்க்கரை போட்டுட்டு அதுக்கப்புறம் முந்திரி திராட்சை வறுத்து கூட்டிட்டு அப்புறம் அடுப்பை விட்டு இறக்குனதுக்கப்புறமா நான் பால் விட்டு இறக்கி சட்டுன்னு சீக்கிரமாக பாயசத்தையும் அவங்க வரதுக்குள்ளேயே நான் வச்சுட்டேங்க. அதுக்கு அடுத்து வந்து அவங்க வந்ததுக்கப்புறமா கேட்டேன், தேங்காய் பால் சாதமே செய்யலான்ட்டு எங்கள் ஆதிரா சொன்னான். அதனால் தேங்காய் பால் சாதத்துக்கு கொஞ்சம் நெய் விட்டுட்டுங்க. நெய் சாதம்னு சொல்லலாம் இதை. நெய் விட்டு பட்டை, கிராம்பு, பிரிஞ்சி இலை எல்லாம் தாளிச்சிட்டு பச்சை மிளகா போட்டு அதுக்கப்புறம் வெங்காயம் போட்டு வெங்காயம் வதங்கும் போதே நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் போட்டுக்கிட்டேங்க. அதில் வந்து கொஞ்சம் கொத்தமல்லி இலை, புதினா, ஆஸ் யூஷுவல் இதெல்லாம் நம்ம போடுறது தாங்க. இது நான் நிறைய ஷோவில் கொடுத்துருக்கேன். பார்க்காதவங்களுக்கு இது யூஸாக இருக்கும். டக்குன்னு ஈஸியாக செஞ்சிடலாங்க. அப்புறம் இது வந்து கலர் மாறாமல் வெங்காயத்தை வதக்கிட்டு தேங்காய் பால் விட்டுக்கணும். அப்புறம் நம்ம 1 பங்கு சீரக சம்பா அரிசிக்கு 2 பங்கு தண்ணி விட்டு நம்ம டோட்டலாக தண்ணியும் தேங்காய் பாலும் அளந்துக்கிட்டு உப்பு போட்டு சும்மா மூடி வச்சுட்டு கொதிக்கும்போது நம்ம மறுபடியும் அரிசி, சீரக சம்பா அரிசி வந்து தாளித்து விடும்போது தான் நான் தண்ணியில் போட்டிருக்கேன். இப்போ அந்த அரிசியும் சேர்த்தாச்சுங்க. அரிசியும் சேர்த்து அப்படியே ஜஸ்ட்டு பெரட்டி விட்டுட்டு நம்ம அப்படியே மூடியை சும்மா வச்சிடணும். அப்பப்போ இடையில கொஞ்சம் பெரட்டி விட்டுக்கிட்டு கொஞ்சம் ஒரு கொழகொழப்பான பக்குவம் வரும். அந்த சமயத்தில் நம்ம நல்லா பெரட்டி விட்டுக்கணும். பெரட்டி விட்டுட்டு பாருங்கள், இப்போ இந்த ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறமா அதாவது தம் போடுற பக்குவம்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அப்போ வந்து நம்ம தேவைக்கு நெய் சேர்த்துக்கலாம். எவ்வளோ அரிசி எடுக்கிறோமோ அந்தளவுக்கு நம்ம நெய் சேர்க்கணும். நான் இப்போ ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு நெய் போட்டுட்டேங்க. இப்போ கரெக்டான பக்குவம் வந்துருச்சு. நான் குக்கரை மூடி போட்டுட்டு இப்போ வெயிட் போட்டுறேங்க. கரெக்டாக நம்ம வந்து ஒரு 10 நிமிஷத்துலேருந்து 1/4 மணி நேரம் டைம் அடுப்பு ரொம்ப குறைச்சி வச்சிடணும். இறக்கிட்டு மறுபடியும் ஒரு 5 நிமிஷம் கழித்து தான் ஓப்பன் பண்ணி பார்க்கணும். பாருங்கள், இப்போ நல்லா உதிராக நல்லா வந்திருக்குங்க. நம்மளோட தேங்காய் பால் சாதம், கீ ரைஸ்ன்னு சொல்லலாம், ரெடி ஆகிடுச்சுங்க. அடியெல்லாம் பிடிக்காது. கரெக்டாக இந்த மாதிரி வச்சு இறக்கிட்டிங்க அப்படின்னா அடியெல்லாம் பிடிக்காது. நான் எப்பயுமே சவுண்ட் வைக்க மாட்டேங்க. இந்த மாதிரி தான் நான் வச்சு இறக்கிடுவேன். இப்போ பாயசம், தேங்காய் பால் சாதம் இப்போ அவங்க வந்ததுக்கப்புறமா நான் கேட்டுட்டு கூடவே ஒரு ஆனியன் ரைத்தாவும் நான் வச்சுட்டேங்க. இந்த சாதத்துக்கு வந்து அந்த கத்திரிக்காய் குழம்பு வச்சு இல்லைங்களா, அதுவுமே மேட்ச் ஆகும். ஆனாலும் எங்கள் பாப்பா வந்து முட்டை வேணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால் நான் இந்த வீடியோ வந்து நான் புரட்டாசி மாதத்துக்கு முன்னாடியே தாங்க எடுத்தேன். கொடுக்குறதுக்கு லேட் ஆகிடுச்சு. முட்டைக்கு வெங்காயம், தக்காளி, சோம்பு போட்டு தாளித்து வெங்காயம், தக்காளி வதக்கி விட்டு அதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கறி மசால் பொடிங்க, எங்களோட சரசு ஃபுட் ப்ராடக்ட்ஸ் கறி மசால் பொடி தான் போடுறேன். மஞ்சத்தூள் போட்டுக்கிட்டேன். கரம் மசாலா கொஞ்சம் சேர்த்துக்கிட்டேன். கறி மசால் பொடி இல்லாதவங்க நீங்கள் மல்லித்தூளும் மிளகாத்தூளும் சேர்த்துக்கலாம். இப்போ உப்பும் சேர்த்துக்கிட்டேங்க. இந்த எக் கிரேவி வந்து சட்டுன்னு சீக்கிரமாக பண்ணிடலாங்க. கொஞ்சம் தேவைக்கு தண்ணி விட்டாச்சுங்க. தண்ணி விட்டு கொஞ்சம் கதை நல்லா வெந்து வரணும். நல்லா அந்த தக்காளி எல்லாமே வந்து நல்லா மசிஞ்சிடணும். கொஞ்சமாக கொத்தமல்லி இலை தூவிக்கலாம். தூவிட்டு இந்த மாதிரி நல்லா கடைஞ்சி விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம முட்டைகளை வந்து ஒன்றா இதில் சேர்த்துடலாங்க. முட்டையை வந்து நான் 2ஆக வெட்டி வச்சுருக்கேன். 2ஆக நறுக்கின முட்டையை தான் இதில் வந்து இந்த பீசஸ் எல்லாம் வைக்கிறேங்க. இப்போ இது எல்லாத்தையுமே வந்து நம்ம மேலே வச்சுட்டு இதை நம்ம இன்றைக்கி பெரட்டி விட போகிறதில்ல. பாருங்கள், நான் அந்த மசாலா எடுத்து ஒன்று மேலேயும் நம்ம இந்த மாதிரி அப்ளை பண்ணி தான் விட போகிறோம். பெரட்டி விட்டால் சமயத்தில் வந்து மஞ்சக்கரு விழுந்துடும். அதனால் வந்து நான் இந்த மாதிரி ஒரு நாளைக்கு செய்வேங்க. ஒரு நாள் ஃபுல்லாக போட்டால் அப்படியே வந்து முட்டையை வந்து கட் பண்ணாமல் போட்டால் அப்படியே பெரட்டியும் விடுவேன். பாருங்கள், இப்போ இந்த மசாலா எடுத்து ஒரு ஸ்பூனில் எடுத்து நம்ம எல்லா முட்டையிலையும் மேலாப்பில் வச்சிடணும். இந்த மாதிரி வச்சுட்டா நல்லா மசால் வந்து அந்த முட்டையில் சேர்ந்து ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருங்க. இந்த மாதிரி கீ ரைஸ் எல்லாம் பண்ணுற அன்றைக்கி வந்து இந்த எக் கிரேவி ரொம்பவே நல்லாயிருக்கும். எங்கள் குட்டிமா கண்டிப்பாக செஞ்சே ஆகணுன்ட்டாங்க. அப்புறம் அவங்களுக்காக சரின்ட்டு இந்த எக் கிரேவியும் பண்ணிட்டேங்க. இப்போ மறுபடியும் 2வது ரவுண்டும் நான் அதே மாதிரி மசாலா எடுத்து வைக்கிறேங்க. இப்போ நம்மளோட முட்டை கிரேவி சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க.
வெங்காயம் தக்காளி மட்டும் டக்குன்னு நறுக்கியாச்சுன்னா ஈஸியாக ரெடி ஆகிடுங்க. மல்லித்தலை தூவி இறக்கியாச்சுங்க. அடுத்ததாக ஒயிட் ரைஸும் நான் கொஞ்சம் வச்சுட்டேங்க. ஒயிட் ரைஸ் தான் வந்து மேஜராக எல்லாத்துக்குமே வச்சுருக்கேன். இப்போ நான் ஃபைனலாக உள்ளி வடை செய்ய போகிறேங்க. இந்த உள்ளி வடை வந்து கேரளா ஸ்பெஷல் அப்படின்னு கூட சொல்லலாங்க. ஏன்னா கடலை மாவு 1 டம்ளர் எடுத்திருக்கேன். கொஞ்சம் குறைச்சி போட்டேன். அப்புறம் மறுபடியும் எல்லாத்தையுமே சேர்த்துட்டேன். 1 டம்ளருக்கு 1/4 டம்ளர் அளவுக்கு அரிசி மாவு எடுத்துக்கிட்டேன். மிளகாத்தூள் போட்டுட்டேங்க. காரத்துக்கு தேவையான அளவு நம்ம மிளகாத்தூள் போட்டுக்கலாம். நீங்கள் இஞ்சி கூட இதில் துருவி போடலாம். ரொம்பவே டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போது பெருங்காயத்தூள் இதில் சேர்த்துக்கலாங்க. சாதாரணமாக நம்ம ஆஸ் யூஸ்வல் பஜ்ஜிக்கு போடுற மாதிரி தான். ஆனால் வந்து இதை நல்லா தட்டிட்டு நம்ம போட போகிறோம், அவ்வளோதாங்க. வெங்காயம் அதிகமாகவும் மாவு குறைவாகவும் நம்ம எடுத்துக்குவோம் இந்த உள்ளி வடையில். உப்பு தேவையான அளவுக்கு நம்ம போட்டுக்கலாங்க. இப்போ நான் கொத்தமல்லி இலை பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேங்க. இப்போ அதையும் சேர்த்துறேன். கொத்தமல்லி இலை நல்ல டேஸ்ட் கொடுக்கும் இந்த உள்ளி வடைக்கு. அதனால் நான் கொத்தமல்லி இலை போட்டுக்கிறேங்க. அப்புறம் கருவேப்பிலையும் நம்ம சேர்த்துக்கலாம். கருவேப்பிலையும் நீங்கள் ஒன்றும் பாதியமாக நறுக்கியே போட்டுக்கலாம். இப்போ இதை நல்லா ஃபஸ்ட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுறலாங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம தண்ணி தெளித்து பிசைஞ்சுக்கணும். தண்ணி வந்து அதிகமாகிடக்கூடாது. நம்ம வடையாக தட்டுற அளவுக்கு இருக்கணும். அதனால் நான் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு இந்த மாதிரி நான் நல்லா பிசைஞ்சுக்கிட்டேங்க. இந்த மாதிரி பிசைஞ்சிட்டு நீங்கள் இதிலே உப்பு காரமெல்லாம் எல்லாமே பார்த்துக்குங்க. பத்தலைன்னா போட்டு பிசைஞ்சுக்குங்க. இப்போ நம்ம நறுக்கி வச்சுருக்க வெங்காயம் சேர்த்துடலாங்க. பெரிய வெங்காயம் பாருங்கள், நான் இந்த மாதிரி கொஞ்சம் நிறைய தான் நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன். இதுக்கு பெரிய வெங்காயத்தை நான் சேர்த்துட்டேன். எல்லா வெங்காயத்தையுமே இப்போ இதில் சேர்த்துட்டேங்க. சேர்த்துட்டு இதை நல்லா பிசைஞ்சு விட்டுக்கணும். கையில் உதுத்தி விட்டு நல்லா பிசைஞ்சிட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம வந்து தட்டி போட போகிறோங்க. பாருங்கள், கையில் எடுத்தால் இந்த மாதிரி உருட்டுற பக்குவம் இருக்கணும். வெங்காயம் தான் அதிகமாக இருக்கும், ஆனாலும் உருட்டுறதுக்கு வரும். இந்த மாதிரி வந்து கையிலையே தட்டிக்கலாங்க. இதை வந்து எண்ணெயில் போட்டு நம்ம பொரித்து எடுத்துடலாம். இதுதான் உள்ளி வடைங்க. சூப்பராக இருக்கும். இதையே நீங்கள் உதிர்த்து விட்டும் போடலாம். ஆனால் இந்த மாதிரி தட்டி போடுறது ரொம்பவே நல்லா டேஸ்ட் கொடுக்குங்க. நல்லா மொறுன்னு இருக்கும். சாம்பார் ரசத்துக்கெல்லாம் இது வந்து நல்ல ஒரு காம்போவாக இருக்குங்க. கொஞ்சம் நல்லா முதந்து வந்ததுக்கப்புறமா செவந்ததுக்கப்புறமா நம்ம நல்லா பெரட்டி விட்டுக்கணுங்க. பெரட்டி விட்டு இப்போ இந்த வடைகளையெல்லாம் நம்ம எல்லாத்தையும் எடுத்துடலாங்க. இப்போது உள்ளி வடாவும் மதிய சமையலுக்கு இப்போ ரெடி ஆகிடுச்சுங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும். நான் இந்த வடையை வந்து தனியாகவே உங்களுக்கு ஒரு நாள் ரெசிப்பியாக கொடுக்கணும்னு நினச்சேன். அப்புறம் சரி அன்னைக்கு கொஞ்சம் வித்தியாசமாக பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வெட்டிங் டேக்கு இதை செஞ்சு கொடுத்தேங்க நான். இப்போ அடுத்ததாக அப்பளம் இல்லாத விருந்தாங்க, அப்பளத்தையும் பொரித்து எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்பளத்தையும் பொரித்து எடுத்துட்டேங்க. இப்போ நம்மளோட வடை பாயசம் எல்லாமே வந்து ரெடி ஆகிடுச்சுங்க. மதிய உணவு தயார் பண்ணியாச்சுங்க. அப்புறம் சாதாரணமாகவே நம்ம வந்து வாழை இலையில் சாப்பிட்றது ரொம்பவே பிடிக்கும். அதுவும் இந்த மாதிரியெல்லாம் நிறைய ஐட்டம் செய்யும்போது வாழை இலையில் சாப்பிட்றது ரொம்ப பிடிக்குங்க எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே. அதனால் நான் மேக்ஸிமம் வந்து வாழை இலை வாங்கி வச்சுருவேன். அப்புறம் இந்த கத்திரிக்காய் குழம்பு சொன்னேன் இல்லைங்களா, அந்த கத்திரிக்காய் குழம்பு வந்து பருப்பும் போட்டேன், புளி ஊற்றினேன், கூடவே தேங்காயும் அரைச்சி விட்டேங்க. ரொம்பவே அருமையாக இருந்துச்சுங்க. இந்த ரெசிப்பியை நான் தனியாகவே ஒரு நாள் உங்களுக்கு வீடியோவாக கொடுக்குறேங்க. தால்ச்சா டேஸ்ட்லேயும் இருந்துச்சு. இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடலை, இருந்தாலும் ரொம்பவே அருமையாக இருந்துச்சு. எங்கள் பொண்ணு மாப்பிள்ளை எல்லாருமே வந்து அந்த குழம்பு இந்த கீ ரைஸ்க்கு ரொம்ப நல்லாயிருக்குன்னு சொன்னாங்க. என்னங்க, நான் செஞ்ச இந்த திடீர் விருந்து உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேங்க. இதை பார்த்துட்டு எப்பயும் போல் உங்களோட ஃபீட்பேக் சொல்லுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. சரசு சமையல் பாருங்கள், சமையல் நல்லா பண்ணுங்கள்.